பலாக்கா பெரட்டில் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே அமெரிக்காவில் வந்து எனக்கு வந்து ஃப்ரோசன் தான் கிடச்சிச்சு. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்காக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கினேன். துண்டுகளாகவே இருந்துச்சு. அதை வந்து குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து மட்டன் டேஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வந்து அதில் ஜீரகம், சோம்பு, மிளகு இதை வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 5 வத்தல் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் போட்டு இதை வந்து வறுத்து இதை அரைக்கிறதுக்காண்டி தான். இதை வறுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடையில் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி தனியாக எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட் வச்சுக்கோங்க. வேக வச்சதை ஒரு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். கூடவே வந்து வெட்டி வச்ச ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு ஒரு ரெண்டும் நல்லா வதங்கி கொஞ்சம் பிரிஞ்சு வரும் குழம்பு மிளகா பொடியும் கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எல்லாம் பேஸ்ட்டோடு சேர்த்து வதக்கி நல்லா எடுத்துட்டு அது கூட வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த பலாக்காயும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா வந்து அப்படியே மட்டன் குழம்பு மாதிரி இருக்குமா. இதோட பேரே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைவ மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் தண்ணியாக வைக்கல, கொஞ்சம் பெரட்டினாப்புல எடுத்தேன். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எடுத்துக்கோங்க. இதை ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.